தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது தனி பெரும்பான்மையை நிரூபிக்கும் விதமாக கடந்த 4 நாட்களில் 3 முறை ஆளுநரை சந்தித்திருந்தார். 4வது முறையாக இன்றைய தினமும் ஆளுநரை சந்தித்து தனது தனி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு இன்றைய தினம் ஆளுநரை சந்திப்பதற்கான அனுமதி என்பது கிடைக்கப்படவில்லை. ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருப்பது, ஆளுநரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் அனுமதி கேட்கப்படவில்லை, அதனால் அனுமதி வழங்கப்படவில்லை என்பதாக ஒரு தகவல் வருகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை என்பதாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு தகவல் என்பது கிடைக்கப்படுகிறது. ஆனால் எப்படி ஆனாலும் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆளுநரை சந்திக்கவில்லை, அதற்கான நேரம் என்பது தற்போது வரை ஒதுக்கப்படவில்லை என்பது முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு, குறிப்பாக மக்கள் மாளிகைக்கு தோழமை கட்சி தலைவர்களும் வருகை தந்திருந்தார்கள். குறிப்பாக சிபிஎம் சிபிஐ கட்சியின் மாநில தலைவர்களும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் பாதையில் புறப்பட்டு வருகை தந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவருக்கு அனுமதி இல்லாத காரணத்தால் அவர்கள் பாதி வழியிலேயே திரும்பி செல்லக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் அவருக்கு அனுமதி கிடைக்காத காரணத்தால் தொடர்ச்சியாக ஆளுநர் தனி பெரும்பான்மை இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதாக இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே கோரிக்கையை முன்வைத்து வந்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் ஆங்காங்கே ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவது, சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொள்வது உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அதற்கான காரணம் என்பது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஆளுநர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு விடுக்காமல் இருப்பது ஜனநாயக விரோத போக்கு என்பதாக கடுமையான கண்டனங்களை இடதுசாரி கட்சிகள் தொடர்ச்சியாக தெரிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்த இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். பூர்ணிமா, ஜெயலானி, முதல் 3 முறை சந்திக்கும் போது தவைக்க தலைவர் விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை, ஆட்சிக்கு தேவையான இடங்கள் அவரிடம் இல்லைன்னு சொல்லப்பட்டது, அதனால மறுத்ததா சொல்லப்பட்டது. இப்ப பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட கூடுதலா 2 இடங்கள் இருக்கிறது விஜயிடம். அவர் இன்று ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருந்ததாகவும் ஆனால் அவர்கள் ஆளுநர் தரப்பில் நேரம் கேட்கவில்லை என்ற 2 தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன? நாளையோட தமிழக சட்டமன்ற அந்த காலம் என்பது நிறைவடைகிறது. இந்த நேரத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு ஆட்சி அமைக்க? அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் தரப்பில் இருந்து அழைப்பு என்பது கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை அழைப்பு வரும் பட்சத்தில் தான் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்தின் முதல்வராக ஆட்சி அமைப்பாரா என்பது தொடர்பாக நகர வேண்டும். அதற்கு முதற் படிநிலை என்று சொல்வது ஆளுநர் அவரை அழைக்க வேண்டும். அதுதான் முதற் படிநிலை. ஆளுநர் அழைத்து அவருக்கு ரகசிய காப்பு பிரமாணம் என்பது செய்து வைக்க வேண்டும். இதுதான் முதல் படிநிலையாக இருந்து வருகிறது. இதில் முதல் படியிலேயே பல சிக்கல்கள் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது கடந்த 4 நாட்களாக. அதாவது முதலில் தனி பெரும்பான்மை இல்லை, தனி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு பக்கம் இருந்தார்கள். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறேன் நான், எனவே வழக்கமான நடைமுறைப்படி தனக்கு அதிகாரம் என்பது, ஆட்சி பொறுப்பு என்பது வழங்க வேண்டும் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக தற்போது இன்று மாலை 8 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவர்களுக்கான ஆதரவு என்பது கிடைத்தது. இந்த நிலையில் அது மட்டுமல்லாமல் IUML இந்திய யூனியன் முஸ்லிம் சார்பிலும் அவர்களுக்கு ஆதரவு என்பது கிட்டியது. ஒட்டுமொத்தமாக 101 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தனி பெரும்பான்மை என்பதும் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதாவது தனிப்பெரும் கட்சியாகவும் அவர்களுக்கு ஆதரவு என்பது இருக்கிறது. கூட்டணியோடு சேர்ந்து தற்போது தனி பெரும்பான்மை என்பதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்துவிட்டது. ஆனால் இது கிடைத்துவிட்டது என்பதை ஆளுநரிடம் தெரிவிக்க வேண்டும். ஆனால் அதற்கான கால அவகாசம் என்பது அவர்களிடத்தில் இல்லாத சூழல் தான் தற்போது இருக்கிறது. அதற்கான காரணமாக ஆளுநர் மாளிகை தெரிவிப்பது நமக்கு 2 கூற்றுகள் தெரிவிப்பதாக நமக்கு ஏற்கனவே முன்பே கிடைத்த தகவல்களை சுட்டிக்காட்டி விட்டோம். ஆளுநர் மாளிகையில் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக ஆளுநர் கேரளா புறப்பட இருக்கிறார். 7-10 மணி அளவிற்காக விமானம் மூலமாக கேரளாவிற்கு புறப்பட்டு சென்று நாளைய தினம் கேரளா முதலமைச்சருக்கு ரகசிய காப்பு பிரமாணம் என்பது செய்து வைக்கிறார். தமிழகத்திற்கு பொறுப்பு ஆளுநராகவே ஆளுநர் அம்பேத்கர் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் நாளை 10ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவைக்கான காலம் என்பது நிறைவு பெறுகிறது. அதற்குள்ளாக பொறுப்பேற்று புதிய அமைச்சரவை என்பது சட்டப்பேரவை நடத்தியாக வேண்டும். இப்படியான சூழல் இருக்கும்போது தமிழகத்தில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் கடைசி கட்டம் வரை இல்லாத நீடிக்கக்கூடிய ஒரு காட்சியாகவே தற்போது இருந்து வருகிறது.
அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும் என்பது தெரியாத ஒரு நிலையை நீடித்து வருகிறது. என்றால் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை என்பதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்கூட்டியே உச்சநீதிமன்றத்தில் 2 வழக்குகள் என்பது தொடரப்பட்டிருக்கிறது, மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாளைய தினம் இவர்களுக்கான கால அவகாசம் கிடைக்காமல் நாளைய தினமும் நேரம் என்பது நிறைவு பெற்றதற்கு பிறகாக ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துவிடுமோ என்ற சூழலும் ஐயமும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இருக்கிறது. அந்த ஐயத்தை போக்கும் விதமாகத்தான் தான் ஏற்கனவே தனிப்பெரும்பான்மையோடு இருக்கிறேன், தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறேன் என்பதையும் இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் வழங்க வழக்குகளுடைய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டியும் மனு என்பதனை உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவேளை நாளை விஜய் பதவியேற்பதோ அல்லது ஆளுநர் சந்திப்பதோ ஏதேனும் சிக்கல்கள் நிலவி வந்தால் அவர்கள் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். சட்ட ரீதியான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்பதாக அதிகப்படியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்கூட்டியாக மீண்டும் ஆளுநரை சந்திப்பதற்கான நேரம் என்பது கேட்கப்படும். நாளைதான் சட்டமன்ற தேதிக்கான அந்த கடைசி நாளாக இருந்து வருவதன் காரணமாக நாளைக்குள்ளாக ஆளுநரை சந்தித்து ஒருவேளை மனு கொடுத்து விட்டால், ஒருவேளை ஆளுநர் அதனை ஒப்புக்கொண்டு விட்டார் என்றால் அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது நீதிமன்றத்திற்கு செல்லாத ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அதை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இது கூற்று ஒன்று. ஒருவேளை நாளை ஆளுநர் கேரளாவில் இருக்கிறார், ஒருவேளை இது வரவில்லை, அவரை சந்திப்பதற்கான கால அவகாசம் கிடைக்கவில்லை என்ற சூழல் இருந்தால் என்றால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீதிமன்றத்திற்கு சென்று சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் சட்ட ரீதியான உரிமைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. பூர்ணிமா.